வா நீ திருப்பியும் களத்துக்கு வாங்க, தைரியம் இருந்த தெப்பு தான் நம்ம உங்க தலைவரை நிப்பாட்ட போறோம் சொல்லி நாங்க ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் சொல்றோம். வாங்க முன்னாள் எம்எல்ஏ அல்லது முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, வாருங்கள் திருச்சி கிழக்குல. நாங்க இன்னைக்கு 8 அமைச்சர்களை அங்கிருந்து எடுத்துட்டோம்ங்கிறதுக்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜாவை கொண்டு வந்துடலாம். டேய், யோசிக்க வச்சதே நாங்க தான்டா சமூக நீதியை. வைகை புயல் என்ன அப்படியே வாரி வாரி இழைச்சி ஏழைகளுக்காக வாழ்ந்தவரா? அது என்ன தகுதி? அது இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க போறோம், வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க அதை பார்த்து மகிழ போகிறாங்க, அவ்வளோதான். கொள்ளையடிச்சவங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்கிறது. நீ வெள்ளரிக்க விட்டியா? இல்லை வாயை புத்திட்டு கடை. எந்த யோக்கியதையும் இல்லாத ஆர்எஸ் பாரதிங்கிற அரைமீசைக்காரெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. அரைமீசை எடுப்பதற்கு கத்தி தேவை என்றால் விரைவில் வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அரைமீசை. எம்ஜிஆரின் உண்மையான வாரிசுகள் இன்றைக்கு 2வது எம்ஜிஆராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் விஜயை நோக்கி வருகிறார். ஒரு ஊர்காவல் படைனா ஊரில் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் மற்ற இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டுக்கும் எடுப்பு வேலை செய்கிறவன் எப்படி ஊரை பாதுகாப்பான்? மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பண்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச நம்ம தேர்தலில் வந்துட்டு திருச்சி கிழக்குல வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை நம்ம விஜய் வின் பண்ணாரு. அந்த தொகுதியில வந்துட்டு வின் பண்ண திரு இருதயராஜா அப்படிங்க அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வெற்றி செல்லாது, ஏன்னா நீங்க ராஜினாமா பண்ண போறீங்க, அப்ப நான் தான் அங்க ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும், இல்லைன்னா நான் உங்க மேல கேஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்க? அவர் போடட்டும், காசு இருக்கு, கொள்ளையடிச்ச காசு, வழக்கு போடட்டும். சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு நபர் 2 தொகுதியில் போட்டியிடலாம், தோல்விவிட்டால் தோல்வியாக கருத முடியும், வெற்றி பெற்றால் ராஜினாமா செய்ய முடியும். இதுதான் சட்ட விதி. எங்கள் தலைவர் முறைப்படி சட்ட விதிப்படி ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ அங்கே அது காலி இடம் அப்படிங்கும்போது அங்கே நான் அந்த இருதயராஜுக்கு சொல்கிறேன், வா நீ திருப்பியும் களத்துக்கு வாங்க, தைரியம் இருந்த தெப்பு தான் நம்ம உங்கள் தலைவரை நிப்பாட்ட போகிறோம் சொல்லி நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குறோம் சொல்கிறேன், மரியாதையாக வரவேற்கிறோம் சொல்கிறேன். வாங்க முன்னாள் எம்எல்ஏ அல்லது முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, வாருங்கள் திருச்சி கிழக்குல. ஒரு சாமானியனை பாட்டி சரித்திரம் படைக்க வைக்கிற தலைவனை நாங்கள். புரியுதுங்களா? சரி, நான் கேட்கிறேன், சவால் விடுறேன். முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனை திருச்சி கிழக்குல நிறுத்துவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா? தெம்பும் திராணியும் இருக்கிறதா? நாங்கள் நிறுத்துவோம். எங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறது. நாங்க இன்னைக்கு 8 அமைச்சர்களை அங்கிருந்து எடுத்துட்டோம்ங்கிறதுக்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜாவை கொண்டு வந்துடலாமா? டேய், யோசிக்க வச்சதே நாங்க தான்டா சமூக நீதியை. யார்கிட்ட போய் நீங்க பேசிக்கிட்டு இருக்கு? அதான் நான் சொல்றேன், தெம்பும் தைரியமும் இருந்தால் திருச்சி கிழக்குல ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு சீட்டை ஒதுக்குப்பாங்க. நீ சீட்டை ஒதுக்கிட்டு பேசு. சரி, ஒதுக்க முடியாது, நாங்க சமூக நீதியை பேசுவோமே செய்ய மாட்டோம், ஒத்துக்கிறோம். நீங்க அப்படித்தான் இதுவரை ஆண்டு இருக்கிறீங்க. மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் சட்டசபைக்கு வரட்டும், திருச்சி கிழக்குல ஜெயிக்கட்டும். முதல்ல அதுக்கு தெம்பும் திராணியும் இருக்கட்டும், பார்க்கலாம். ஒரு சாதாரணமான தள்ளுவண்டிக்காரன் நிப்பாட்டுவோம். ஏன் சாதாரணமாக இவங்களை சாதாரணம்னு ஏன் சொல்றேன்னா, பொருளாதாரம் அதிகமாக இருக்கு அந்த இடத்துக்கு நான் வரல. எளிய மக்களை ஜனநாயகப்படுத்தி ஒரு சமத்துவ ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு எங்களால் மட்டும்தான் நாங்க முடியும்னு நாங்க இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக்கிறோம். ஒண்ணு சொல்றேன், துப்புரவு பணியாளரை கூட எங்க தொகுதியில நிப்பாட்டி நாங்க ஜெயிக்க வைக்கிற வல்லமை பெற்ற தலைவனை நாங்கள். உங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்கா? உங்களுக்கு அந்த தெம்பு இருக்கிறதா? திராணி இருக்கிறதா? நாங்கள் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், அவர்கள் குடும்பத்தின் பக்கம் நிற்கிறார்கள். இதான் வித்தியாசம். இடைத்தேர்தலில் வந்துட்டு தாவிகா சார்பா ஒரு பிரபல டான்ஸ் மாஸ்டர் தான் நிக்க போறாரு, எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவர் வரப்போறாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு நம்ம ராகவா லாரன்ஸ். அதே ஆப்பனுடைய எதிர்கட்சி சார்ந்தவங்க என்ன சொன்னா, நாங்க வைகை புயல் வடிவேல் அவரை நிக்க வைக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இல்ல, இதுல எதுவுமே சம்பந்தமே இல்லாம 3வது ஒரு பர்சன் தான் வரப்போறாங்கன்றாங்களே, நீங்க இதுல யாரு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கூட இருக்கு, என் தலைவர் என்னை கூட நிறுத்துவாரு, அல்லது எனக்கு கீழே பணியாற்றக்கூடிய எண்ணற்ற பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்கள நிப்பாட்டுவாரு. என்னப்ப உங்களுக்கு வேணா வைகை புயல் வடிவேல்னா பயந்துருவோமா? இல்ல வைகை புயல் என்ன அப்படியே வாரி வாரி இழைச்சி ஏழைகளுக்காக வாழ்ந்தவரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல எண்ணற்ற ஜாதிய கொடுமையில் தமிழ்நாட்டில் நடக்கிற போது ஓடோடி போய் ஆறுதல் சொன்னவரா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்? எத்தனையோ குடிசையில் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறதே சாதி ஆதிக்கவாதிகளால், அந்த பக்கம் போய் நின்னவரா வடிவேல்? சொல்லுங்க. ஒரு இளவுக்கும் போகாத வடிவேலை நிப்பாட்டுங்க, நாங்கள வேண்டாங்கிறோம். நீ யாரை வேணாலும் நிப்பாட்டுன்னு தானே சொல்றோம். தெம்பும் திராணி இருந்தா நிப்பாட்டுன்னு தானே நாங்க உறுதியா சொல்றோம். அந்த தகுதி இல்லை உங்களுக்கு, நீங்க வாய்கிலேயே பேசுறது எதுக்கு? யாரை வேணாலும் நிப்பாட்டுங்க, நாங்க பயந்தவர்கள் இல்ல. நான் முதவே சொன்னதான், எளிமையானவனை நிப்பாட்டி நாங்கள் எளிமையாக வெற்றி பெறுவோம்.
நிதித்துறை செயலாளர் திரு சித்திக் ஐஏஎஸ் வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது அரசுக்கு ரூ. 100 வருமானம் வந்தானா, அதை தாண்டி செலவு வந்து ரூ. 145 மேல. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காரு. இப்போ இத அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு வருவாய் நம்ம ஈட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே. இப்போ இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில வந்துட்டு தாவேகா கட்சியின் சார்பா நெறைய அறிக்கைகள் குடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இத பண்ணுவோம், அது பெண்களுக்கு வந்து ரூ. 2,500 குடுப்போம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் குடுப்போம். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இவ்வளவு அமௌண்ட் குடுப்போம். நெறைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இப்போ இந்த வெள்ள அறிக்கை குடுக்கும்போது, நிதி பற்றாக்குறை இருக்கும்போது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம், ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருக்கே. இல்ல. அந்த மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்ல. ரூ. 1000 தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ம். நிதி பற்றாக்குறை இருந்தாலும் ரூ. 1000 நாங்க நிறுத்துகிறோம். அப்ப ரூ. 2,500 எப்ப சார் வரும்? விரைவில் அறிவிப்பாங்க. ஏன்னா, ம். அந்த ரூ. 1000 தான் கடந்த ஆட்சியே கவிழ்ந்தது. ஏன்னா 1,50,000 கோடி பேருக்கு குடுத்துட்டு 1 கோடி பேருக்கு குடுக்காம இருந்த அரசு அந்த அரசு. ம். நாங்கள் 2,50,000 கோடி பேருக்கும் 2,500 குடுப்பதற்கான அரசாக இன்னைக்கு வரையறுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் என்பதல்ல. ஏழ்மைக்கு கொடுக்கப்படுவது. பணக்காரர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது என்ன தகுதி? அது இல்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்க போறோம். வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்க அத பார்த்து மகிழ போறாங்க. அவ்வளவுதான். அந்த திட்டத்தை வரையறுத்து கொண்டு வருவதற்கு கால அவகாசம் இப்ப தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. ம். அந்த ரூ. 1000 1,50,000 கோடி பேருக்கு போய்க்கிட்டு தான் இருக்கு. ம். 1. 2வது இன்னொரு செய்திய உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசை. இலவச மகளிர் பேருந்து எல்லா இடத்துக்கும் போகிற அந்த விதிமுறைகளும் இன்றைக்கு பின்பற்றப்பட போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த பேருந்துல எப்படி ஏத்துறது? அப்படிங்கிற ஒரு செய்தி. எல்லோருக்கும் இலவசமா அறிவிச்சிட்டோம். அதுக்காக ஏசி பஸ்ல போ முடியாது. அதுக்காக வால்வோ பஸ்ல நான் போறேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அங்க கூட்டம் கூடிரும். வரையறுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறதுல்ல. நீங்க அதனால அந்த வரையறை என்பது ரொம்ப முக்கியமானது. வரையறுத்து அதை ஒதுக்குவார்கள். எல்லோரும் இலவச பேருந்தை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. அதோடு நிறுத்தப்படவில்லை. நீங்க கேட்டது மாரி இந்த நாட்டினுடைய வருவாயை பெருக்குவதற்கு எந்தெந்த வகைகளில் வருவாயை பெருக்க முடியும்? எந்தெந்த வகையில அந்த ரூ. 40 கூடுதலா இருக்கிறத சரிகட்ட முடியும்? அப்படிங்கிறத இன்னைக்கு பல வல்லுநர்களை வரவழைத்து தான் தமிழக முதல்வர் பேசிக் கொண்டிருக்கிறார். விரைவில் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். எந்த திட்டங்களும் தலைவர் அறிவித்த தாலிக்கு தங்கம் உண்மையாகவே கொடுக்கப்படும். ரூ. 1000 மாமன் சீர் கிடைக்குமா சார்? கண்டிப்பா மாமன் சீர் கூட எங்கள் தலைவர் தொடங்கி வைப்பார். மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் எல்லாமே வந்துடும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுதான் சொல்றேன். இந்த நிதி பங்கீட்டு இல்ல முறையில் எதுக்கு இந்த கொஸ்டின் நாங்க திருப்பி கேக்குறோம்னா, ஆல்ரெடி நம்ம நாடு இல்ல வந்து ரொம்ப கடன்ல இருக்கு. நீங்க மாநில கடன் 13 லட்சம் கோடி ஒரு தாண்டி போயிட்டு ஒரு இருக்கு. ஒரு விஷயங்க. ரூ. 140 100 தான் வருமானம். ரூ. 140 கூட போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த 140 முதல் கட்டமாக ஒரு 10 குறைச்சு 130 ஆக்குவோம், 120 ஆக்குவோம், 110 ஆக்குவோம், 100 ஆக்குவோம். அப்படி குறைச்சிக்கிட்டே வர்றதுக்கான வேலைய தான் நாங்க செய்வோம். எடுத்தோனே அந்த 40 குறைக்க முடியாது. இப்ப நீங்க உங்க குடும்பத்துல வந்து இந்த மாசம் வந்து சீரகம் கூட போட்டுருக்கிறோம் அப்படின்னா, ரசம் கூட வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல சீரகம் அப்படியே இருக்குது, கடுகு கூட போயிடும், சாம்பார் கூட வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை சரிகட்ட வேண்டிய இடத்தில் அரசு நிற்கிறது. அந்த வகையில இப்ப நீங்க கவலையே படாதீங்க. எல்லா திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைகிற வகையில் ரூ. 1000 கொடுத்ததே 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்த ஒப்பாரி கூட்டம் இன்னைக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன சொல்றது? எங்கடா 26 மாசத்துக்கான காசு எங்கடானா யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான், கொடுக்க மாட்டான். இனிமே கொடுக்க முடியுமா? ஒப்பாரி முன்னேற்ற கழகத்துல இருந்து வாய்ப்பில்லை. 5 ஆண்டு கால ஆட்சியில 60 மாசத்திற்கும் மக்களுக்கு காசு கொடுக்கிற ஒரு ஆட்சி முறை எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொறுத்திருங்க. நல்ல பதிலுக்காக நீங்களும் காத்திருங்க, நாங்களும் காத்திருக்கிறோம். விரைவில் எல்லாமே மாறும். இப்ப சிங்கப்பெண் புதுமை திட்டத்துக்கு கூட இன்னும் நிதி ஒதுக்கப்படல. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இன்னும் எந்த நிதியும் ஒதுக்கல. ஆனால் ஒதுக்குவதற்கு முன்னாலேயே பிரச்சனையை கிளப்புகிறார். அது பார்த்துட்டு தானே இருக்கும். அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல. ரொம்ப தெளிவான ஆட்சியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கும் தெளிவான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். இந்த வெள்ள அறிக்கையை பத்தி திமுகல இருக்க திரு ஆர்.எஸ். பாரதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் யாரு? திமுக. கொள்ளையடித்தவர்ல ஒருத்தரா? கொள்ளையடிச்சவங்களுக்குலாம் நாங்க பதில் சொல்றது இல்லைங்க. நீ வெள்ளரிக்கை விட்டியா? இல்ல. வாயை பொத்திட்டு கடை. நாங்க வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம். நாங்க பேசுவோம். எந்த யோக்கியதையும் இல்லாத ஆர்.எஸ். பாரதி என்கிற அரைமீசைக்காரர்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. அரைமீசை எடுப்பதற்கு கத்தி தேவை என்றால் விரைவில் வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறோம். அரைமீசை ஆர்.எஸ். பாரதி பார்த்துக்குவோம். இதுக்கடையில வந்துட்டு முன்னாள் முதல்வர் இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி ஐயா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தாவேகா ஆட்சியில வந்துட்டு விவசாயிகளை வந்து வஞ்சிக்கிறாரு. அதாவது ஒரு ஒட்டகத்துக்கு மேல சுமைகளை வச்சு ஒரு முதலாளி எப்படி ஏமாத்தணும், அந்த மாதிரி விவசாயிகளை வந்துட்டு நான் உங்க கடனை வந்து ரத்து பண்றேன், உங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாரு இந்த விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பொதுவா வந்து கூட்டுறவுத்துறையில ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நகைகளை பொதுநல வங்கிகளில் வைத்திருந்தவர்கள் கூட கூட்டுறவு வங்கிக்கு மாற்றி இருக்கிறார்கள். காரணம் கடன் தள்ளுபடி ஆயிரும்.
பணக்காரர்கள் அதிகமான பேர் தான் கூட்டுறவு வங்கியில் கடன் வச்சிருக்காங்க. அதில் அதிமுக பணக்காரர்களும் திமுக பணக்காரர்களும் தான் அதிகமாக விவசாய கடன்களை வாங்கியிருக்கிறார்கள். ஏழ்மை எவ்வளவு கடன் வாங்குவான்? 50,000லேருந்து 1,00,000த்துக்குள்ள வாங்குவான். 5 லட்சம் 10 லட்சம் இவன் கடன் வாங்குவான். நடுத்தர ஓரளவுக்கு சுமாரானவன் 1 கோடி 2 கோடி வாங்குறவன் பெரிய நிலக்கலார வாங்குவான். புரியுதுங்களா? இப்ப இதை எல்லாத்துக்கும் நாங்க தள்ளுபடி பண்ணிட்டு பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே சமமான பங்கீடா என்றால் இல்லை. அதைத்தான் இப்ப எங்க தலைவர் என்ன செஞ்சாருன்னா 70,000 வரை கூட்டுறவு சொசைட்டிகளில் கடன் வாங்கியவர்களுக்கான கடனை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. இது ஏழைகளுக்கான திட்டம் தானே. 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 20 2 கோடி பணம் வச்சுக்கிறோம் எப்படி ஏழ்மையா இருக்க முடியும்? நகைகள் இவ்வளவு தூரம் வச்சுக்கிறோம் எப்படி ஏழ்மையா இருக்க முடியும்? அதனால இப்ப ஏன் அந்த டெட் பாடி எல்லாம் கதறாங்கன்னா, எடப்பாடி இல்ல டெட் பாடி. ஆமா. எதற்கு கதறுகிறார் என்றால், ஐயோ நம்ம கட்சிக்காரன் நகையெல்லாம் அப்படி கொண்டே அடகு வச்சுக்கிட்டு நடுத்தருவில் நிற்கிறானே. ஏன்னா அவங்க ஒரு பதிவு இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 20 கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு சட்டமன்றத்தில் நின்னாங்க, தோத்து போயிட்டாங்க நிறைய பேர். அது அவங்களுடைய நகையெல்லாம் எங்கடா போய் அடகு இருக்குன்னா கூட்டுறவு சொசைட்டில தான் இருக்கு. நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா எடப்பாடி நம்மளோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருவாருங்கிற பெருத்த கனவுல கொண்டே அடகு வச்சாங்க. அந்த பேர் இடி விழுந்ததுனால இன்னைக்கு டெட்பாடிங்கிற எடப்பாடி பேசுகிறார். திமுகவும் பேசும். அதனால அவர்களுக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைகளுக்கான அரசாக 70,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சார், இப்ப மற்ற கட்சியில இருந்துட்டு முக்கியமா பார்க்கக்கூடிய சில உறுப்பினர்கள்லாம் வந்து தாவேக்கால இணையறாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பல வருடங்களா இருந்த கட்சியை விட்டுட்டு இப்ப புதுசா வந்த கட்சிக்கு ஏன் போறீங்க? உங்களுடைய வேல்யூ தெரியாம அங்க போறீங்களான்ற பல விமர்சனம். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயதாரணி மேடம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க விஜயபாஸ்கர் சார் இருப்பாங்க. அதோட நிறைய பேர் இப்ப வந்துகிட்டே இருக்காங்களே, இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? உங்களால அதாவது தாவேக்காவால இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பேசியது. சரிங்களா? அதனால மாற்றான் தோட்டத்திலிருந்து வர்றவங்க மனம் வீசி பரப்புகிற மனிதர்களாகத்தான் வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தாக்கு பிடிக்குமான்னு எனக்கு புரியல. எல்லா தகுதியும் படைத்த இயக்கம் தானே தமிழக வெற்றி கழகம். அதனாலதானே நாங்க ஆட்சியாளர். ஒரு நேரத்துல சொன்னாங்கல்ல, அரசியல் நாலேஜ் இல்ல தற்கூரிகள் தானே சொன்னாங்க. இப்ப நாங்க திருப்பி சொல்றோம், அரசியல் ஞானி இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், தற்குறிகளாக இருக்கிறவர்கள் இப்ப பேசுவாங்க. நான் கேட்கிறேன், 200 தொகுதியை கைப்பற்றுவோம் என்று இருமாப்போடு பேசியவர்கள் எங்க இருக்காங்க? இப்ப அவருடைய கணக்கீடு என்ன? நான் கேட்கிறேன். இன்னொன்னு, பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சிகள் செலவழிச்சு தானே கொண்டு வந்திருக்கிறீங்க. காசு கொடுத்து தானே ஓட்டு போட வச்சு மக்களை ஏமாத்தி எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க. நாங்க யார்கிட்ட காசு கொடுத்து எம்எல்ஏ ஆகிருக்கோம்? எந்த மக்கள்கிட்ட போய் உண்டே காசு கொடுத்தோம்? ஆக கோடிகளில் நீங்க கொட்டி கொடுத்து எம்எல்ஏ ஆன உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னு சொன்னா, சாமானிய மக்களிடமிருந்து நீங்க காசு கொடுத்த மக்களே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. தில்லு இருக்கும். உங்களெல்லாம் பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று வந்தவர்கள்லாம் வெற்றுக்கள். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்கள் எங்களை நம்பி இருக்கிறார்கள், மக்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், மக்களுக்கானவர்கள் நாங்கள். அதனால ஒரு தெம்பும் திறனும் திடமும் இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். எம்ஜிஆரின் உண்மையான வாரிசுகள் இன்றைக்கு 2வது எம்ஜிஆராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் விஜயை நோக்கி வருகிறார்கள். உண்மையான புனிதமான ஆட்சியை எம்ஜிஆர் எப்படி கொடுத்தாரோ அதை போல எங்கள் அண்ணன் விஜய் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையில் மாற்றுக் கட்சியிலிருந்து வருகிறார்கள். மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போயிருக்கிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து வைக்கிறீர்கள் என்பதை நீங்க தான் சொல்லணும். சார், இப்போ தொடர் பிரச்சனையா ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு சார். 2 பிரச்சனை இதுதான் நம்ம சொல்ல முடியாது. பேசக்கூடிய 2 பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனை. ஒண்ணு வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு நம்ம கண்கூடா பார்த்தோம். அதே மாதிரி தமிழகத்துல வந்து இப்ப சமீப காலமா இந்த மின் கட்டணம், அதாவது கரண்ட் கட்டு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா அங்கங்க ஒரு சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முழு முதல் காரணம் யாரு? இன்னொன்னு, இந்த மின்சாரத்துறை ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கா? இது ஒரு பிரச்சனை. அதாவது மிகப்பெரிய ஊழல் மின்துறையில தான் நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிலக்கரியிலிருந்து ஊழல் நடைபெற்றிருக்கிறது. நிலக்கரி சாம்பலில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. மின் உற்பத்தியில் மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கிறது. அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கியதில் பல லட்சம் கோடிகள் கொள்ளை போயிருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஈடுகட்டுறது? தரமற்ற மின் ஒயர்கள், தரமற்ற பொருட்கள். நீங்க ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வேணா கேமரா எடுத்துட்டு போங்க. எண்ணூர் தெர்மல் 2ல மின் உற்பத்தி நடைபெறக்கூடிய இடங்கள்ல டிரான்ஸ்பார்மர் வந்து நிறைய நிறுவியிருப்பாங்க, பெருசு பெருசா பிரம்மாண்டமா. அது சீரமைக்கணும் அல்லது மாற்றணும், இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு ஒரு கணக்கீடு இருக்குது.
இவர்கள் பழையதுக்கே பெயிண்ட் அடிச்சு புதுசு வாங்கி போட்டோம்னே கணக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. சாம்பல் கொள்ளை எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தன் கோவிந்தசாமின்னு ஒருத்தர், அவருடைய லாரிகள் நூற்றுக்கணக்கான லாரிகள் அங்கே சாம்பலை ஏற்றிருக்கு. ஒரு சாம்பல் ஒரு வண்டியில ஏற்றணும்னா 3000 ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கு. ஆனால் இவர்கள் 40,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கொள்ளை அந்த நிலக்கரி சாம்பல்ல நடந்திருக்கு. அது தலைமை பீடமாக ஏற்றவர் ஆவடி நாசர் என்கிற ஒரு அயக்குத்தனமான ஒரு அமைச்சர். அதற்கு பக்கபலமாக இருந்தது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிற ரமேஷ் என்பவர் திமுக. இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடித்து ஒரு தெர்மல்ல நான் கணக்கு சொல்றேன். அப்படி என்றால் தூத்துக்குடி இருக்கிறது, மேட்டூர் இருக்கிறது, எண்ணற்ற மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ எவ்வளவு பெரிய ஊழல் இதுல நடந்திருக்கும். இன்னைக்கு வியப்பா இருக்கு எங்களுக்கே. இத்தனை லட்சம் கோடிகளை ஒரே துறையில இன்னைக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மின்வெட்டு வராம என்ன செய்யும்? அதை எப்படி ஈடுகட்டுவது? நீங்கள் அடித்த கொள்ளையால் மின்வெட்டு வருகிறது. உபரி பகிர்மான மின்சாரங்கள் தமிழ்நாட்டிற்கு எது தேவை என்பதை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், நெய்வேலியில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எத்தனை தமிழனுக்கு பயன்படுகிறது? எல்லாம் கர்நாடகாவுக்கு போய் கொண்டிருக்கிறதா? நெய்வேலி இல்லை என்றால் பெங்களூரை காலி, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஆக இங்கே மின் பற்றாக்குறை இருக்கிறது. ஏனென்றால் ஜெனரேஷன் வளர்ந்துகிட்டே இருக்கு, தொழில்கள் பெருகிக்கிட்டே இருக்கு, இல்லங்கள் புதிதாக உருவாக்கப்படுகிறது. இப்போ மின் தேவைகள் கூடுகிற போது அதை சரிகட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிற கடந்த கால ஆட்சியாளர்கள் அதிலே கொள்ளையடித்து மிச்சம் பார்த்ததால் எங்களது ஆட்சியில் அந்த மின்வெட்டு ஒரு சில இடங்களில் நடக்கிறது. இல்லை என்று அதுலேயும் திருட்டு பீஸ் கெரியர்லாம் நம்ம ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறோம். ஆக மின்வெட்டு நீண்ட நாள் தொடராது. அதையும் சரி பண்ணுகிற இடத்தில் பல லட்சம் கோடிகள் கொள்ளையடித்த அந்த கணக்கு பட்டியல் விரைவில் வெளிவரப்போகுது. அதை நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் அதை வெளியிட இருக்காங்க. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. தொடக்கம் சரியாக இருக்கிறது, முடிவும் சரியாக இருக்கு. இந்த விஷயத்துலயும் ஒரு முடிவு கிடைக்குமா சார்? எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த விஷயம்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். என்னன்னா, நம்ம சின்ன குழந்தைங்கள அதாவது பெண்கள்ல இருந்து சிறு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 hours ஒரு 7 பெண்களாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்க. இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக ஆட்சிதான் இது, எங்க அண்ணனோட ஆட்சி, எங்க அண்ணனோட ஆட்சி, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்லி சில ஆண்கள் வந்துட்டு துணிகரமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். இது எப்போ கண்ட்ரோல் ஆகும்? இல்ல, முதல்ல குற்றங்கள் நடந்த இடத்துல, குற்றச்சாட்டுகள் வருகிற இடத்துல இருந்து குற்றவாளிகள் யார் என்பதை உடனடியாக 3 மணி நேரத்துக்குள் கைது செய்கிற அரசாக இருக்கு. காம்ப்ரமைஷன் இல்லை எங்கேயுமே. உடனடியாக சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை இனிமே தான் விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. குற்றங்கள் நடக்காத அரசே உலகத்தில் இல்லை. ஆனாலும் குற்றங்கள் குறைவதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்கிற அரசாக தமிழக வெற்றி கழகம். ஒன்று, முதல்ல உடைகள்லேயே இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு காலத்தில் தாவணியும் சட்டையும் பாவாடையும் கட்டிய காலகட்டத்தில் கூட ஒரு அழகு பொதுமையாக பார்க்கப்பட்டு ரசித்தது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ருசிப்பதற்கான காரணம் இந்த சுடிதார்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சுடிதாரை தாண்டி இப்ப வேற ஒரு ட்ரெஸ் வேற ஒரு விதவிதமா போயிட்டு இருக்கு. அப்ப தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் இங்கே சிதைக்கப்படுகிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, பள்ளிக்கூடங்களில் சுடிதார் முறையை ஒழித்தாக வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. தாவணிகள் தான் சரியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதை பள்ளிக்கல்வித்துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றும் நான் உறுதிபட நம்புகிறேன். என்ன காரணம்னா, இந்த சுடிதார் என்கிற போர்வையில் பல்வேறு உடைகளை பரிணமித்து வந்து கொண்டே இருக்கிறது. அது விதவிதமா போடுதுங்க. கையில்லாம போடுதுங்க, முக்காக்காலுக்கு பேண்ட போடுதுங்க, கேட்டா பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. தாவணிகள் இருக்கிற காலத்தில் பாதுகாப்புன்றதோட எங்களோட ஃப்ரீடம் சொல்றாங்க சார். என்ன ஃப்ரீடம்? பெண்கள்லாம் வந்துட்டு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்கம்மா, அப்புறம் இவன் கையை பிடிச்சிருக்கான் காலை பிடிச்சிருக்காங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கன்னா இது எங்களோட ஃப்ரீடம், நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் இல்லையா, இதுக்கு பெண்களும் ஒரு காரணமா இருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க அந்த மாதிரி பசங்க தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு அனுப்புவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. நான் பெண்மையை கொச்சைப்படுத்தவில்லை, பெண்மையை பெண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். நிச்சயமாக கலாச்சார சீரழிவுகள் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல அந்த தொலைக்காட்சிகளுக்கும் தணிக்கைத்துறை தேவை. ஒன்று, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் தணிக்கை தேவை. ஏதோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரை நிர்வாண உடைகளை போட்டு ஆடுகிற அந்த தன்மைகள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்காக கரகாட்டம் என்பது தமிழர்களுடைய தொன்மைக்கலை. நீங்கள் அதில் எந்த ஆபாசமும் இருக்காது. பேச்சில் வேணால் ஆபாசங்கள் இருக்கலாம், அதை கூட தடை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் இந்த உடை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும்.
முதல்ல அந்த சுடிதார் முறையை ஒழிச்சா நல்லா இருக்கும்னாக்க சேலை கட்டுங்க, அது ஒரு அழகியல் இருக்கு, தமிழச்சின்னு ஒரு பண்பாடு இருக்கு. தாவணி போடுங்க, அதுல ஒரு அதனால தான் தாவணி கனவுகள்லாம் படம் எடுத்தாங்க. தாவணி பிரச்சனை. போட்டா அதுல ஒரு கனவு இருக்கு. ட்ரீம்ஸ் வேணா போகுமே ஒழிய நிசத்தில் வராது. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அழகான பூ பூத்திருக்கு. அடிக்கடி பார்த்தோம்னா அதன் மேலே ஒரு விருப்பம் வருமா? வந்துரும். அது அழகாத்தான் இருக்கும். அதைப் போல தான். தாவணி என்பது பாதுகாப்பானது. சுடிதார் என்பது மற்றவர்களை பார்க்க வைப்பது. நீங்க சொன்ன இந்த ட்ரெஸ் கூட ஓகே சார். இப்போ மேற்கத்திய கலாச்சாரம்னா இப்ப இருக்க பெண்களுக்கு, அதுவும் ஜென்சி கிட்ஸுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ஒரு மாரி அது பேரண்ட்ஸோட கடமையா கூட இருக்கலாம். பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம்ல, இப்படிலாம் போடாதம்மா, அங்க இப்போ நாடே இந்த மாரி இருக்கு. ஸோ நீ கண்ட்ரோலா இருக்கலாம்னு கூட பேரண்ட்ஸ் கூட அட்வைஸ் பண்ணலாம்ல. இல்ல அவங்களே வந்து அது அப்படி போட்டா நல்லது, நாகரீகம்னு நெனைக்கிற உலகமா மாறி போய் கிடக்கு. இதுதான் இப்ப இப்ப இங்க ரொம்ப சிக்கல். ஓவரா போயிட்டு இருக்கு. இது இது என்னன்னா, அரசு கட்டுப்படுத்த வேண்டிய தேவையா எழுந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தன்னுடைய உரிமையை, தனக்கான சுதந்திரத்தை தானே எடுத்துக்கொள்வதில் தப்பில்லை. ஆனால் அது கட்டுப்பாடான சுதந்திரமாக இருக்க வேண்டும். தான் தோண்டித்தனமான சுதந்திரமாக இருந்தால், அப்புறம் இப்ப நாம நாடு சுதந்திரம் தான் வாங்கியாச்சு. அதுக்காக காவல்துறை தேவையில்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. கட்டுப்பாடான சுதந்திரம் தேவைப்படுகிறது. உடைகளில் சற்று ம். கவனம் செலுத்த வேண்டிய தேவை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலை நாட்டு கலாச்சாரங்கள் இங்கே வந்து குந்திக் கொண்டது என்றால், தமிழ்நாட்டு கலாச்சாரங்கள் மேலை நாடுகளில் குந்திக் கொண்ட வரலாறு உண்டா என்பதை இந்த மக்களுக்கே நான் கேட்கிறேன். நம்முடைய கலாச்சாரத்தை அவர்கள் திருடிக் கொண்டார்களா? நாம தானே பழைய கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே கலாச்சாரத்தை உருவாக்கியவன் தமிழன் தானே. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஆக இன்னும் அது மட்டும் இல்ல நான் நினைக்கிறது. ஒரு பிரச்சனை நடப்பதற்கு முன்பாக பாதுகாப்பு படை என்கிற ஒரு அமைப்பை கிராமிய பாதுகாப்பு படையாக நிறுவ வேண்டும். நீங்க ஊர்காவல் படைன்னு ஒண்ணு இருக்கு. ம். அவங்க ம். எல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ஊர்காவல் படைனா ஊர்ல இருக்கணும். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல மற்ற இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டுக்கும் எடுப்பு வேலை செய்யறவன் எப்படி ஊரை பாதுகாப்பான்? ஊர்காவல் படையை கிராமிய பாதுகாப்பு படையாக மாற்றினால் அது அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரியுடைய தலைமையின் கீழே இயங்க வேண்டும். ஒரு வீட்டுக்கும் வந்து இடத்தகராறு இருக்கு, நீண்ட நாள் தகராறு இருக்குன்னா கிராம நிர்வாக அதிகாரி கவனத்திற்கு வந்து அதை பிரிச்சு விடணும். அப்பதான் அந்த பகை முடிவுக்கு வரும். ஒரு பொண்ணை இன்னொரு பையன் காதலிக்கிறானா ஒரு ஊருக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிடும். எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்து. மூன்றாம் வீட்டுக்காரனுக்கு தெரியுங்களா பிரச்சனை என்னன்னா? இதை கண்டுபிடிப்பதற்கே ஊர்காவல் படை என்பதை கிராமிய பாதுகாப்பு படையாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் மீறி அவர்கள் சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவிக்கணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை பிரச்சனையை பேசி தீர்க்கணும். பேச்சின் மூலமாக தாங்க எல்லாத்தையும் தீர்க்க முடியும். இதை உருவாக்காமல் நாம் வந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை மூலமாக மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து விட முடியாது என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிற போது எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியாது. ஆமா. ஒரு கிராமத்திற்கு ஒரு போலீஸை நிப்பாட்டலாம், வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் தேவை. இந்த ஆட்சியில் அது நடக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியிற மாரி, அது ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம். நன்றி.